வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இன்றைக்கு வந்து என்ன மாதிரியான வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஃபோனை தட்டிக்கொண்டு போனால் இப்போ தான் பார்த்தேன் திடீரென்று இந்த தமிழ் கட்சிகள் கொஞ்சம் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஜனாதிபதியிட்ட ஒரு சில கோரிக்கைகள் வைக்க போகிறோம், மக்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படி என்று சொல்லிக்கொண்டு இப்போ திடீரென்று வந்திருக்கணும். ஓகே, அதில் ஒரு விஷயத்தை நாங்கள் உத்து பார்த்தால் சந்தோஷம். நீங்கள் சேர்றன்றது வந்து எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் நீங்கள் சேர்ந்து நிலையா அனுப்பியலா, அதோடு சேர்த்து உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் உங்களுக்கு சாதகமான ஆக்களை மட்டும் கூப்பிட்டுருக்கிறீர்கள். வேறு தமிழ் கட்சிகள் இன்னும் நிறைய சுயேட்சை குழு இருக்குது, தமிழ் கட்சிகள் வேறு இருக்குது. அவைகளோண்டே அதுக்குள்ளே காணையில் என்ன காரணம் வந்து கதைக்கோணும். அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவை தட்டாமல் பாருங்க. சட்டப்படி வீடியோ உண்டாக்கி இருக்கேன். என்னென்னு சொன்னால், இந்த சுமந்திரன் ஐயா என்பவர் வந்து இப்போ வந்து அனைத்து தமிழ் பேசும் கட்சிகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி இப்போ மாகாண சபை எலெக்ஷனை கொண்டு நடத்தணுன்றக்காண்டி வெறினம் சரியா அவையில் அது சொல்கிறதா அதுதான். அதுக்காக தான் தாங்கள் ஒன்று சேர்றோம்ண்டு. சரி, அதால் நன்மைகள் மக்களுக்கு நடக்குமான்னு கேட்டால் 100% நடக்காதுன்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், இவர்கள் 17 வருடமாக புடுங்காத ஆணிங்க இப்போ இந்த தமிழ் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்குள்ளே அவர்களுடைய சதி கூட்டு சேர்ந்து சதியில் அமைச்சு அவங்க தங்களுக்குள்ள சில விஷயத்தை நடத்துகிறக்காண்டி சேர்றாங்க. அப்போ இவ்வளவு காலம் பிடுங்காத ஆணிங்க இனியும் பிடுங்க இயலாது. அது எந்த இவராலையும் பிடுங்க இயலாதுன்றது வந்து உண்மை சரியா. அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் சரியான ஒரு ஆள். எங்கடைய அர்ச்சுனா அண்ணா பாருங்க, இதுக்குள்ளே சேர்த்துருக்க மாட்டாங்க. சேர்த்து கேட்டிருந்தாலும் வேணா போயிருக்காது, அது வேறு பிரச்சனை. ஏன்னு சொன்னால், இவங்களுக்கு கொள்கைன்றது என்னென்னு தெரியா, கொள்கை அடிப்படையில் இவங்கள் வந்து செயல்படுறாக்களும் இல்லை. அதால் அர்ஜுனா அண்ணா போகாது. அது நாங்கள் புரிஞ்சு வச்சுக்கிற அடிப்படையில் சொல்கிறோம். அண்ணா போகிறது சாத்தியப்படாது. ஆனால் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கணும் இல்லையென்று சொன்னால், தமிழ் மக்கள்கிட்ட தமிழ் மக்கள்கிட்ட ஒரு வாழ்க்கையில் வந்து சீரும் சிறப்புமாக அமையணும் என்று சொன்னால், ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு சில கட்சிகளோடு சேர்ந்து தான் அண்ணா பயணிக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த தமிழ் கட்சிகளோடு சேர்ந்து பயணிக்கிறதுல வந்து பெரிய ஒரு வில்லங்கம் இருக்குது. என்னென்னு சொன்னால், இவங்கள் ஒரு சில ஊழல்களை செய்துட்டு அர்ஜுனா இதுக்கு ஒரு சைன் ஒன்று போட்டு விடு, இல்லை இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை செய்து விடு, இல்லையென்று சொன்னால் எங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் தெரிந்தானே அர்ஜுனான்ற விளையாட்டு பக்கண்டிந்தாலும் ஏறி பாஞ்சு விட்டுரும் கோவத்தில். அங்கெல்லாம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலான்னு அண்ணா பேசி விட்டுன்னு சொன்னால், இவங்களுடனே சொல்லுவாங்க, நாங்கள் ஆட்சியை கவுக்க போகிறோம், நீங்கள் இருக்கிற ஆட்சியை நாங்கள் கவுப்போம் என்று சொல்லி பிறகு அண்ணாவை பிளாக்மெயில் பண்ணி இருக்கிற அண்ணாவையும் இல்லாமல் பண்ணுற ஐடியாவிலையும் இருப்பாங்க. அதால் அண்ணா சேர்றன்ற வந்து கொஞ்சம் யோசிச்செடுக்க வேண்டிய முடிவு. அர்ஜுனா அண்ணா வந்து எப்பவும் வந்து தமிழ் கட்சிகளோடு சேர்ந்து பயணிக்கணும்னு சொன்னால், உங்களோட புத்தி கூர்மையை வந்து தீட்டணும் சரியா, தீட்டி தான் பயணிக்கணும் சரியா. அதையும் இதில் சொல்லுவோம். அடுத்த ஒரு விஷயம் வந்து, அந்த மீட்டிங்கில் வந்து சும்மா கேட்குறாங்க, இப்படி தமிழ் கட்சிகளை நீங்கள் சேர்க்கையில் என்று சொல்லி கேட்கக்குள்ள அதுக்கு பதில் வருது பாருங்கள். இதில் ஒரு குட்டி வீடியோ போடுறோம், பார்த்துட்டு வாங்க, கதைப்போம். நாடாளுமன்றத்தில் கட்சிகள் எனக்குன்னு சொன்னீங்க, இந்த 3 பேரும் வெளியிட்டிருக்கீங்களே தமிழ் ஆன்சர் பண்ண 3 ஆட்கள பேரை தான் சொல்றீங்க, கட்சிகள பேரை சொல்லலையா? என்னது இல்ல, அதான் கட்சிகள பேரை சொன்னீங்கன்னா நாங்கள் இதுல விடுபட்டிருக்கிற கட்சிகள் சம்பந்தமாக நாங்கள் எதிர்காலத்தில் அவர்களோடு பேசுவோம். அவர்களை இதில் இணைத்துக் கொள்ள முடியுமான்ற நாங்கள் ஒரு முயற்சி எடுப்போம். ஓகே, அவளை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் அவையிலே சொல்கிற பார்க்கணும். நாங்கள் வந்து தமிழ் கட்சிகள்கிட்ட பேரை சொல்லுங்க, ஆக்கள்கிட்ட பேர் சொல்லாதேங்கன்னு சொன்னாப்புல ஓகே. அதில் இருக்கிற மீடியாக்காரர் வந்து எடுத்து சொன்னாப்புல அவர் சொல்கிறார், ஓகே நாங்கள் வந்து எங்களுக்கு அது ஒரு டைம் வரும், அதுக்கேற்ற டைம் சூழ்நிலைகள் அமைஞ்சு வந்தால் கண்டிப்பாக நாங்கள் அவையிலே சேர்ப்போம்ண்டு. நீங்கள் முதல் சரியாக நடக்கிறீங்களா? இப்போ இருக்கிற தமிழ் கட்சிகள் சேர்ந்த தமிழ் கட்சிகளை நான் ஒரு கேள்வி கேட்குறேன், குறை நினைக்காதேங்கோ. இவர் வந்து ஒரு ஆட்சியிலேயே இல்லை, இவர் வந்து மக்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு நபர். வடிவாக யோசித்து பார்க்கணும். நீங்கள் இவர் கூப்பிட்டு ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்குறார், இவர் கூப்பிட்டு எல்லா கட்சியும் சேர்க்கிறார்ண்டாப்பில் போறியல். இவர் முதலாவது இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரான்னு யோசிக்கணும். நீங்கள் முதல் இந்த மக்களே தூக்கி எறிஞ்சிருக்கு இவரை போன எலெக்ஷனில் சொல்லிட் பண்ணித்தான் அடித்தவங்களே என்று சொன்னால், இவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் செய்தவங்க சரியா. இந்த தமிழ் மக்களில் இருக்கிற ஒரு இதாக தான்
புரிதல்ன்றது வந்து இப்போ வந்து நல்ல புரிதல்களாகவும் மாற்றங்களாகவும் வருது. அது கண்டிப்பாக மக்களுக்கு நல்லதாக இருந்தால் சரியா. அதில் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இவங்கள் வந்து மாகாண சபை எலெக்ஷனுக்கு ஒரு குறி வச்சு தான் இவங்க இறங்கி இருக்கிறாங்க. அது சொல்லிட்டா தெரியுது. மாகாண சபை எலெக்ஷனுக்கு இறங்கினால் மாகாண சபை எலெக்ஷன் வெண்டோன்னே இவங்க ஒண்டா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இல்லை. இவங்க கட்சியை பிறகு எல்லாம் புரிச்சு அடித்து உடைச்சி கொண்டு இவங்க பாஞ்சிருவாங்க. சரியா. இவங்க ஒன்று கூடி இருக்கிற தமிழரே இல்லை. தமிழரில் வந்து ஒன்று கூடி எல்லா பிரச்சனையும் ஒன்றுடைச்சி ஜனாதிபதிகிட்ட போய் நின்றால் கட்டாயம் இவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதுக்காக இவங்க செய்ய மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் இங்கே பிரச்சனையாகவே இருக்கணும். சரியா. அதுதான் நிறைய பேர் ஒரு இதே என்று சொன்னால் இங்கே பிரச்சனைகள் இருந்தால் தான் ஒரு சிலருக்கு வந்து நன்மை என்று சொன்னால் ஒரு சில இதுகளில் வந்து அவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வாங்க. அதோடு சேர்த்து இந்த தமிழ் கட்சியில் நாங்கள் சேர்றோம், இது இப்போ வந்து ஒரு கூட்டணி கட்சியாக வரப்போகிறோம் என்று வந்ததுக்கு முக்கிய காரணம் ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அண்ணா டாக்டர் அர்ச்சுனா அண்ணா தான் இதுக்கு காரணம். சரியா. என்னத்துக்காக என்று சொன்னால் அர்ச்சுனா அண்ணாவுக்கு பயத்திலேயே இவங்கள் வந்து ஒன்று சேர்றாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ வடக்கு கிழக்கில் வந்து இப்போ யாழ்ப்பாணம் வந்து இப்போ இவங்க பேசுகிறவங்கள் ஃபோனுகளில் கமெண்ட் பண்ணுறவங்க, ஃபோனில் முட்டாள் மாதிரி வீடியோ போடுறவங்க, மெசேஜ் போடுறவங்க வந்து இப்போவும் வந்து இலங்கை அரசியலை பற்றி ஒழுங்காக தெரியாதாக்கள். சரியா. ஆனால் இலங்கை அரசியலில் இதில் பார்த்தால் அர்ச்சுனா அண்ணாவை நிறைய மக்களுக்கு பிடிக்கும். அவற்றை உண்மைத்தன்மை பிடிக்கும். எலெக்ஷன் ஒன்று வரைக்குள்ளே எல்லாரும் பார்ப்பியல் அதையும். சரியா. இப்போ மன்னாரில் எல்லாம் வந்து அண்ணா வந்து தன் உயிரை வெறுத்து எவ்வளோ ஒரு விஷயத்தை செய்தது. அதே மாதிரி சாவச்சேரியில எல்லாம் வந்து தன் உயிர் போனாலும் போட்டுமன்ற அளவுக்கு தான் ஒரு தன்னை நம்பின மக்களுக்காக நின்று போராடினது. அதே மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து மக்கள் மனசில் அழிக்க முடியாது. இன்றைக்கும் மக்கள் மனசில் அழிக்க முடியாது. அதைத்தான் இப்போ மையமாக வச்சு சொல்கிறேன். இப்போ மாகாண எலெக்ஷன் வந்துட்டு, மாகாண சபை எலெக்ஷன் வந்துட்டு அர்ச்சுனா அண்ணா வெல்ல போகிறார் என்ற ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. 100% இருக்குது. சரியா. அப்படி அர்ச்சுனா அண்ணா வெல்லக்கூடாதுன்னு சொன்னால் இவங்கள் ஒன்று சேரணும். சரியா. நீங்கள் தமிழ் மக்கள் நிறைய பேர் உண்மையிலேயே உணரணும். இவங்கள் ஒன்று சேர்ந்து இவங்கள் அந்த ஓட்டை வந்து தங்களுக்குள்ளே இப்போ பெரும்பான்மை காட்டினா தான் எங்கேயும் வெல்லலாம். கூடிய பாகம் ஒரு கட்சியை இந்த கட்சியை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு 24 ஆசனங்கள் அதுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன். என்னுடைய அரசியல் புரிதலை வச்சு சொல்கிறேன். 24-25 ஆசனங்களுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன். சொன்னால் அது இந்த பெரும்பான்மை. அப்போ அந்த பெரும்பான்மை எடுக்கணும்னு சொன்னால் இவங்க தனியாக இருந்தால் எடுக்கலாது. சரியா. தனியாக இருந்தால் சனம் உண்மையிலேயே இதண்டாது. இவங்களை என்ன செய்யப்படுறாங்கன்னு சொன்னால் ஒன்று கூடி தங்கட கைக்குள்ளே அதை பெரும்பான்மை ஆக்கணும்னு சொன்னால் ஒன்று சேரணுமென்று தான் நாங்களும் கனகாலமாக சொல்கிறோம். ஆனால் இவங்க ஒன்று சேர்ந்து நிலையாக நிற்பாங்களான்றது ஒரு கேள்வி இருக்குது. சரியா. அதைத்தான் நாங்கள் கேட்குற ஒரு விஷயம். அதோட இப்போ இந்த அளவுக்கு இவங்க ஒன்று சேரணுமென்று போகிற காரணம் வந்து அர்ச்சுனா அண்ணான்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் அர்ச்சுனா அண்ணாவுக்கு பயத்திலேயே இவங்க ஒன்று சேர்றாங்களே என்று சொன்னால் அர்ச்சுனா அண்ணாவுக்கு பெரும்பான்மை சீட் அமையக்கூடிய ஒரு 100க்கு 100% சாத்தியக்கூறு இருக்குது. பெரும்பான்மை என்று குறைஞ்சது ஒரு 15 சீட்டு அப்படியான ஒரு அடிப்படை கூட இருக்குது. அப்படி வந்தால் கூட அண்ணா வந்து வேறு கட்சிகளோட இணைஞ்சு போகணும். அது அந்த நேரம் யோசித்து கொள்ளலாம் என்ன செய்கிற. இப்போ விஜய் வந்து சுயேட்சையாக நின்று தன் ஒரு இதில் நின்று வந்துட்டு பிறகு தனக்கு தேவையான ஆதரவை பெற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு சில அரசியலில் சில மாற்றங்கள் வரும். அதெல்லாம் அடுத்த கட்ட நகர்வு. ஆனால் இவங்கள் ஒன்று சேர்ந்ததுக்கு காரணம் 100% அண்ணா. அது தெரியும். என்றுனா அண்ணாவுக்கு பயத்தில் இவங்க சேர்றது அது சந்தோஷம். அண்ணாவை கண்டு ஒரு சில வேலைகள் திட்டங்களை செய்கிறாங்கன்னா சந்தோஷம். உண்மையிலேயே இப்போ இருக்கிற அரசாங்கமும் அர்ச்சுனா அண்ணா ஏதாச்சும் ஒரு என்னென்னு சொல்கிறேன் குதிரைக்கும் மதுரைக்கும் சொல்லுவாங்களா, அது எனக்கு வாயில் வருதில்லை. அப்படி ஏதாச்சும் அண்ணா செய்யக்குள்ள அவங்களுக்கு அண்ணாக்கு பயத்திலேயே சில திட்டமிடல்களை பக்கண்டு வேலை திட்டங்களை எல்லாம் செய்கிறவங்க. சரியா. அது அண்ணா மாதிரி ஒருத்தன் இருக்கிறதே வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு என்னென்னு சொல்கிறது தேள் கொட்டுற மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சம்பவம் அவங்களுக்கு. இல்லையான்னு சொன்னால் இன்றைக்கு எங்கட வடக்கு கிழக்கெல்லாம் வந்து என்பிபியை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிருக்கும். இப்போ அண்ணா இருக்கிறதான் பெரிய ஒரு இது. ஆனால் சில இதுகளில் வந்து என்பிபி அரசாங்கத்தோடு இணைஞ்சு போகணுமா இணையக்கூடாதா, இல்லை மற்ற கட்சிகளோட இணைஞ்சு போகணுமா போகக்கூடாதான்ற வந்து 100% மக்கள்கிட்ட விடுவேர். அண்ணா வெற்றி பெற்று வந்தால் அண்ணா மக்கள்கிட்ட இந்த சொல்யூஷன் இதை விடுவேறேன்னு சொன்னால் மக்கள் தேர்வு செய்தனியால் நீங்களே முடிவெடுங்கோ. நான் வந்து எந்த கட்சியோட சேர்ந்து பயணித்தால் சரியாக இருக்கும், நான் பயணிக்கிறதுக்கு வந்து நீங்களே ஃபுல் சப்போர்ட் கொடுங்கோ. நீங்கள் தேர்வு செய்தனியால் உங்களுடைய ஒரு 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 நலன் கருதி வந்தனா நீங்களே முடிவெடுங்கோன்றதான் அண்ணா சொல்லும். அண்ணாண்ட கேரக்டரே புரிஞ்சிக்க முடியலையே. அப்படி யோசிப்பியல் மக்கள். அப்படி அவர் வந்து ஒரு நல்லவர் சத்தியமாக சொல்கிறேன் நல்லவர்.
அதுக்காக எனக்கு வெளிநாட்டிலேருந்து காசு தராங்க இல்லை வெளிநாட்டிலேருந்து பார்சல் அனுப்புகிறாங்க அதுக்காக நான் கதைக்கிற ஒரு தான் இல்லை. சதீஷ் வந்து இன்றைக்கும் சொந்த புத்தி சொந்தமாக தான் யோசிப்பான். ஏன்னு சொன்னால் இன்னும் ஒரு தட்ட மூல வளத்தை வச்சு நான் எங்கேயுமே பயணிக்க மாட்டேன். எனக்கு வந்து இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நிறைய பேர் சொன்னாலும் நான் அதில் இருந்த ஒரு சில விடயங்களை எடுப்பேன் ஒழிய அவைகளுக்கு அடிமையாக போய் நான் நிற்கிற ஒரு செயல் வடிவம் கொடுக்குறாள் சதீஷ் இல்லை. சதீஷ் 8ஆம் நம்பர். சதீஷின் கொள்கையும் அப்படி தான் இருக்கும். சரியா, நல்லது ஆர் சொன்னாலும் அதை நான் உள்வாங்கி என்னுடைய ஸ்டைலில் தான் கொண்டே சேர்ப்பேன் ஒழிய அவர் அப்படி என்றெல்லாம் நான் சொல்கிறது இல்லை. அது நிறைய பேருக்கு சதீஷை பற்றி தெரியும். அதோட இப்போ இந்த மாகாண சபைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும் என்னென்னு சொன்னால், மாகாண சபை எலெக்ஷன் வந்து இவங்கள் ஒன்று சேரட்டும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க சேரட்டும். அண்ணாக்கு அழைப்புதல் விட்டாலும் அண்ணா என்னென்ன செய்யுமன்றதை வந்து அதுவும் பார்த்து கொள்ளலாம். அடுத்தது பெரும்பான்மை அண்ணாவுக்கு கிடைக்கணும், அதுதான் முக்கியம். என்ற வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம், அரசியலில் வந்து ஒரு 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 சரியான ஒரு இது வரும், இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும். ஆறு தேர்ந்தெடுக்கிறன்ற ஒரு சூழ்நிலை வரும். இந்த மாகாண சபை எலெக்ஷனில் பெரும்பான்மை அர்ஜுனா அண்ணாண்ட கைக்கு போகணும். சரியா, கூடிய பாகம் பிரச்சார மேடை எதுவும் வந்தால் கண்டிப்பாக நான் போய் வாக்கு சேகரிக்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுவேன். அது அட்டா வராது என்று சொன்னாலும் சத்தியமாக கையெடுத்து இப்படி கும்பிட்டுட்டு அண்ணா நான் பாரன் என்னை ஒரு கம்மேடையில் ஏற்றி இருக்கா உங்களுக்காக நான் இருக்கா வாக்கு சேகரிக்கணும் என்று சொல்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை இருக்குது. என்று சொன்னால் எனக்கு பிடிக்கும் இந்த ஒரு சுயமாக ஒரு மனுஷன் தன்னுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தன்னுடைய தோளில் போட்டு சுமக்கணுமன்றது வந்து எல்லா மனுஷருக்கும் அது கிடைக்காது. எல்லாரும் அதை சிந்திக்க மாட்டாங்க. சரியா, நானோ ஆரோ எவரோ மக்கள்கிட்ட பிரச்சனையை தன்னை தோளில் சுமக்க யோசிக்க மாட்டோம். ஆனால் அர்ஜுனா அண்ணா மக்களுக்காக மக்கள்கிட்ட பிரச்சனையை தன்னுடைய மனசில் போட்டு நிறைய செய்வோம் அப்படி என்ற ஒரு சூழ்நிலையில் நிற்கிறார். கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கணும். அதோடு வந்து இன்னும் ஒரு விஷயத்தை நான் உணர்ந்து சொல்கிறேன். என்னுடைய ஒரு அப்பா சொன்னேன்னு சொல்லி அடிக்கடி சொல்கிறேன். நான் அந்த அப்பா சொன்ன விஷயம், அர்ஜுனா அண்ணா வந்து தமிழ் மக்கள் இழந்தால் சிங்கள மக்கள் அவரை தாங்குவினம் தூக்கி கொண்டாடுவினம் என்ற வந்து அந்த அப்பா சொன்னது எண்டக்கோ நடக்கும். அது என்ன சொன்னால், அவர் வந்து ஒரு கடவுள் பக்தி கூடிய ஒரு நபர். அவர் சொல்லேக்குள்ளேயே இந்த மனசு வந்து சரியாக ஒரு யோசனையில் இருந்தது. இந்த அப்பா ஏன் இப்படியான ஒரு வசனத்தை சொன்னவரண்டு. அடுத்த ஒரு விஷயம், என்னுடைய மனசிலையும் வந்து இப்போ அது கேள்வியாகவே ஓடிக்கொண்டு இருக்குது அடிக்கடி. இப்படி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், நாங்கள் ஒரு தலைமை பீடத்தை கைவிட்டுட்டோம் என்று சொன்னால் சிங்கள மக்கள் இப்படித்தான் தமிழ் மக்களை சிங்கள மக்கள் எடுத்து இப்போ சகல விதமாக முன்னேற்றங்களை கொண்டு போகணும். சரியா, நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்தில் உண்மையை வச்சு கொள்ளணும். சிங்கள மக்கள் நிறைய பேற்ற வளர்ச்சிக்கு நிறைய தமிழ் மக்களுடைய ஆதரவு இருந்திருக்கு. தமிழ் பெரிய ஜாம்பவான்கள் ஒரு சில திட்டமிடல்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். சரியா, இது நிறைய பேருக்கு தெரியாது. அது சம்பந்தமாக நான் பிற ஒரு வீடியோ போடுவேன். ஆனால் நாங்கள் கைவிட்டுறக்கூடாதுன்றதான் நான் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், இந்த எலெக்ஷன் அவரை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் இதுக்கு பிறகு தமிழினத்தையும் தமிழரையும் காப்பாற்றுவதும் வருவானான்னு கேட்டால் இல்லை, அது இவர் தான் ஒரு கடைசியால். அதை நீங்கள் யோசித்து கொண்டு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் நிறைய பேருக்கு நான் கதைக்கிற விஷயம் வந்து புரிஞ்சு கொள்ளுவியல் என்றேன்னு சொன்னால் நான் வந்து தெளிவாக கதைக்கணும்னு நினச்சி தான் நான் இதாக கதைக்கிறேன், ஆறுதலாக கதைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டு நிறைய மக்கள்கிட்ட கொண்டே சேருங்கொண்டு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி உறவுகளே.